ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான டிஷ் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியை விட தோசைக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாணி எடுத்துகிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. ஓகேங்களா, நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் செய்ய போகிறதுக்கு. அதுக்கப்புறம் மீன் மேக்கர், ஸோ அதையும் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 3 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோமன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ அதை ஆட் பண்ணுறோம் எண்ணெய் காஞ்சதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வதக்குறோம், அதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா விட மாட்டீங்க. ஸோ அன்றைக்கி அம்மா செஞ்ச செம்ம டேஸ்டியாக இருந்தது. சோம்பு தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செம்ம டேஸ்டியாக இருக்கும். செய்ய சொல்லியே ஸ்மெல்லு செம்மையாக வரும். ஸோ அந்தளவு டேஸ்டியாக இருக்கும். ஸ்மெல்லிலேயே பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். 2 இலை போடுறாங்க அதில். லவங்க இலை சொல்லுவாங்க இல்லையா, லவங்கம் பட்டை. ஸோ அந்த இலையை வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி அதை வதக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்ன்றதை பொறுமையாக பார்க்கலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்காங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறாங்க விழுது. ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடிப்பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் ஆட் பண்ணுறோம். மீன் மேக்கரும் நம்ம நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்க்க சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. மார்னிங் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செய்யுங்க. ஓகேங்களா. இது கிட்டத்தட்ட ஒரு குழம்பு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் குழம்பாகவும் வைக்கலாம், இல்லை சூப்பு மாதிரியும் வைக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறோம். ஸோ இது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தி வீடியோ. அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகிற மாதிரி தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் மூமெண்ட்ஸ் அது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இல்லை கம்மியாக ஆட் பண்ணால் இது மேக்ஸிமம் இது கம்மி தான். ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம
தேங்காய் 2 பத்தை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்தோம் தண்ணி ஊற்றி. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்களா இந்த சைடு கலராக சூப்பராக தருது. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இடையில என்னென்ன ஆட் பண்ணுறோன்றது ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? நான் இடையில தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்பப்போ ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன ஆட் பண்ணுறோம் என்ன ஆட் பண்ணலன்ட்டு தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட்டு, உப்பு. ஸோ உங்களுக்கு எந்த உப்பு அளவு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம வேலை முடிஞ்சுது. ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன காய் போடணுன்னு தோணுதோ போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சோம். ஸோ அதனால் இது இப்படி இருக்குது. மீன் மேக்கர், அதுக்கப்புறமா அந்த பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கொதி வரட்டும். ஸோ கொதி வந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுதாங்க ப்ரொசீஜர், அதுதாங்க. ஸோ கொதி வந்து இறக்குறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அதோட கடைசி பதம் எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இதை பார்க்க சொல்லியே பார்த்திங்களா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றணும். கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சுருக்காங்க அம்மா. நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி சூப்பு குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தாங்க குழம்போட பதம், இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்குனா கட் பண்ணி போட்டு காய் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா குருமா குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும்.